தொலைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாகா தி சென்னை சில்க்ஸ். ராம ராம சாயி ராமா மதுரம் மதுர மனோகர சுந்தர ராம் மதுர மனோகர சுந்தர ராம். மோடியை நினச்சா அப்படி ஒரு தெய்வமாக இப்போ நாங்கள் வழிபட்டு இருக்கோம். மோடி அவர்களால் தான் நம்ம வந்து அயோத்தியை மீட்டு வந்தது. இந்தியா ஒரு தேசம் ஐடென்டிட்டியே இந்த 2 கோயில் தான் முக்கியமானது. வேறு எந்த கோயிலெலாம் இருக்கலாம், நம்ம கோயிலில் இடித்து டெஸ்ட்ராய் பண்ணிவிட்டு அவங்க கட்டின கோயில், அவங்களுக்குன்னு ஒரு இடம் இல்லை. ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். 1000 times ஹாப்பி. அவர் நீடூடி வாழணும், நல்லபடியாக இருக்கணும். தமிழ்நாடு பிஜேபின்ற ஒரு ஆட்சி வரணும். ராமர் கோயில் அயோத்தியில் திறக்க இருக்காங்க. ஸோ இதில் பிரதமர் மோடியோடைய ஈடுபாடு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நம்ம பாரத பிரதமர் ஸ்ரீ நரேந்திர மோடி அவர்கள் ராம பக்தியில் ஈடுபட்டு தன்னை நாட்டுக்காக அர்ப்பணித்து உலகெங்கும் பிரத்யாதியாக பேர் எடுத்திருக்கார். எந்த கோயில், எந்த ஒரு இந்து கோயிலும் ஸ்தாபனை பண்ணும்போது அதுக்குன்னு ஒரு வழிமுறைகள் இருக்குது. அதை கரெக்டாக அவர் ஃபாலோ பண்ணுறாரு. இதுதான் கரெக்டான முறை. இதனால் அவருடைய இது என்னென்னா, பிரதிபலன் வந்து 1க்கு 2 மாறும். அவருக்கு இல்லை, ஜனங்களுக்கு, பொது ஜனங்களுக்கு. ஏன்னா இந்த 2 கோயில்ன்றது என்னென்னு கேட்டால் நம்மளோட ஐடென்டிட்டி எல்லாருக்குமே, இவருக்கும் எனக்கும் ஆகட்டும், உங்களுக்காகட்டும், அவருக்காகட்டும், இது ஒரு ஐடென்டிட்டி. பாரத தேசம் இந்தியான்னு கேட்டால் கிருஷ்ணர் கோயில் இருக்கணும், ராமர் கோயில் இருக்கணும், மசூதியெல்லாம் இருக்கலாம், அது ஒன்றும் தப்பு இல்லை. அவங்கெல்லாம் வந்து போனவங்க. ஆனால் பல்லாயிரக்கணக்கான வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா நிலையான ஒரு கோயில், நிலையான ஒரு கடவுள் அப்படின்னு கேட்டால் இவங்க 2 பேர் தான் எப்பயுமே. மிச்சவங்களாம் வந்து போனவங்க. வேறு எந்த ஒரு மதம் எடுத்தாலும் அவங்களாம் வந்து போனவங்க. நிலையான மதம் நான் சொல்ல வரல, அது ஒரு கடவுள், அவ்வளோதான். எல்லாருக்குமே வந்து ஹிந்துன்றது ஹிந்து மக்களுக்கு சார்பாக கிடையாது. இது ஒரு பொது நலம். ஹிந்துன்றது ஒரு பொது நலம், எல்லாருக்குமே உகந்தது. அயோத்தி ராமர் கோயில் விஷயத்தில் பிரதமர் மோடி ஈடுபாடோட எல்லா விஷயங்களும் செஞ்சுட்டு இருக்காரு. இது எந்த அளவுக்கு உங்களுக்கு ஹாப்பியாக இருக்குது? எங்களுக்கெல்லாம் ரொம்ப 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 வெரி வெரி ஹாப்பி. 1000 times ஹாப்பி. அவர் நீடூடி வாழணும், நல்லபடியாக இருக்கணும். தமிழ்நாடு பிஜேபின்ற ஒரு ஆட்சி வரணும். அதுதான் என்னோட மனமார்ந்த ஒரு இது. அந்த இவர் அண்ணாமலை அவர் வந்துடணும். ஹிந்துக்களுக்கு மேலும் 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 நல்லதாக பண்ணிகிட்டே இருக்கணும். அதுதான் எங்களுக்கு. மோடி அவர்களால் தான் நம்ம வந்து அயோத்தியை மீட்டு வந்தது. அவரால் தான் இந்த கோவில் கட்டி இப்போ கும்பாபிஷேகத்தை இவ்வளோ பிரமேஷத்திலுமே இருந்தாங்க, யாரும் பண்ண முடியல. இவரால் தான் இது நிறைய நல்லா நடந்திருக்கு. நல்லா அவர் என்ன 1000 வருஷம் நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும். அவர் நல்லா வாழணும். இதெல்லாம் மனசுக்கு ரொம்ப 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 வெரி வெரி ஹாப்பி. நாங்களும் வீட்லேயும் செலிப்ரேட் பண்ண போகிறோம். இது போல் இங்கே மாதிரி மண்டபத்து மாதிரி இடத்துல வெளியிலையும் நாங்கள் வந்து ரொம்ப 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 நல்லா செலிப்ரேட் பண்ண போகிறோம். அவரோட லெவலில் அவர் எல்லோரும் நிறைய நல்லா பண்ணிட்டு இருக்காரு. நல்லா இருக்கணும். அவர் நல்லா சௌக்கியமாக ஷாமாக இருக்கணும். அவர் பிரதமர் மோடியை பொறுத்தளவுக்கு இந்துக்களுக்கு நிறையா பண்ணுறாரு. இந்துவிசம் நிறையா வளரணும்னு ரொம்ப பாடுபடுறாரு. அவருடைய இண்டிவிஜுவல் அவருடைய ஆக்ஷன், ஒவ்வொருடைய ஸ்டெப்ஸ் எல்லாமே இந்துக்களுக்கு நல்லது பண்ணிட்டுருக்காரு. அவர் சொன்ன மாரி அவர் அவருக்கு நீண்ட ஆயுசை இருந்து நீரோடு இருந்து இன்னும் நிறையா மேலும் இந்துக்களுக்கு செய்ய நினைக்கிறேன். அவர் ஆசைப்பட்டார், அந்த ராம ஜென்மபூமியிலே அவருடைய பீரியட்லேயே அவராலே கை திறந்து வைக்கிற படியான ஒரு வாய்ப்பு அவருக்கு கிடைத்து அந்த ராமர் பிரதிஷ்டை ஆகி நல்லபடியாக 21ஆம் தேதி நடக்க போகிறது. உலகத்தில் ஒரு அத்தனை பேரும் அது வந்து எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. அதனால் கண்டிப்பாக லைவில் எல்லோரும் அதை பார்க்கலான்னு நான் நினைக்கிறேன். இந்த அயோத்தியில் ராம பிரதிஷ்டை பண்ணி அதை பட்டாபிஷேகம் பண்ணி கொண்டாடுறதுங்கிறது சாதாரண காரியம் இல்லை. அது அந்த தெய்வ அருள்னால தான் கிடைக்கும். அந்த தெய்வ பக்தியினுடைய எஃபெக்ட்டு அவர் அவ்வளோ தூரம் நேம நிச்சயமாக இருந்து நாட்டுக்காகவும் உலகத்துக்காகவும் ஒரு ஆத்மா பாடுபடுதுன்னா அது திரு நரேந்திர மோடி அவர்கள் தான் சொல்லணும். ஏன்னா அந்த லெவலில் எல்லோரும் இருக்காங்க, இல்லைங்கிறது இல்லை. பட் முக்கியமாக இந்த 21ஆவது நூற்றாண்டில் நம்ம நாட்டில் வெளிநாட்டிலையும் சரி நரேந்திர மோடினா டாப் மேன்கிற மாதிரி பேர் எடுத்துட்டார். அதை யாராலும் மாற்ற முடியாது. அந்த லெவலில் அவர் பயபக்தியும் நேம நிஷ்டையும்
ஆகாரத்திலையும் ரொம்ப கடுமையாக இருந்துட்டு கண்ட இடத்துல சாப்பிடாமல் கண்டதெல்லாம் இல்லாமல் நிம்மமாக இருந்து பண்ணுறதுங்கிறது சாதாரண மனுஷால முடியாது. அது அந்த தெய்வ சக்தி அவர்கிட்ட இருக்கிறதுனால அந்த தெய்வ பலமாக அவர் நாட்டுக்காக அர்ப்பணித்து உலக க்ஷேமத்துக்காக பாடுபடுறதுங்கிறது நம்ம பண்ண புண்ணியம். பாரத தேச மக்கள் பண்ண புண்ணியத்தினுடைய எஃபெக்ட்டு நமக்கு இந்த 21ஆம் நூற்றாண்டில் ஒரு பிரதம மந்திரியாக வந்திருக்குங்கிறது நினச்சி பார்க்க முடியாத சமாச்சாரம். நரேந்திர மோடி 100 வயசு சதமானம் பவதி சதாயோ புருஷ சதேந்திரே ஆயுஷ் ஏவேந்திரே பிரதிஷ்டதின்னு வேதத்தில் வாக்கு. அந்த மாதிரி அந்த நரேந்திர மோடி ஆகிற வரைக்கும் இந்தியாவுடைய பிரதமராகவே இருந்து நாட்டுக்கு தொண்டு பண்ணி உலகத்துக்காக தொண்டு பண்ணி க்ஷேமாக இருக்கணும்னு பிரார்த்திக்கிறேன். அடுத்த ஸ்டெப்பு மோடி வந்து இதை பண்ணணும். கிருஷ்ணா ராமர் பண்ணியாச்சு அயோத்தியா இதில். அடுத்தது கிருஷ்ணர் வந்து மதுராவில் அவர் பிராண பிரதிஷ்டை பண்ணோம். இந்த காரியம் அவர் பண்ணார்னா இதை விட ஒரு பெரிய காரியம் எதுவுமே இல்லை. புராண காலத்தில் என்னென்னா கிருஷ்ணர் வந்து மதுராவில் தான் பிறந்தார். அதனால் அங்கே வந்து கோயில் அவசியமாக இதை பிராண பிரதிஷ்டை பண்ணணும். அது மோடி சார்பாக பொதுமக்கள் நாங்கள் எல்லோரும் கோரிக்கை வைக்கிறோம். இந்த கோரிக்கையை மோடி அவர்கள் கண்டிப்பாக நிறைவேற்றணும். இந்தியா ஒரு தேசம் ஐடென்டிட்டியே இந்த 2 கோயில் தான் முக்கியமானது. வேறு எந்த கோயிலெலாம் இருக்கலாம். அவங்களாம் எப்படி கேட்டால் வந்து நம்ம கோயிலை இடித்து டெஸ்ட்ராய் பண்ணிவிட்டு அவங்க கட்டின கோயில், அவங்களுக்குன்னு ஒரு இடம் இல்லை. அதுதான் அங்கே பாயிண்ட். அதனால தான் ஒரு மோடி வந்து விடாத இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கார். வேறு ஒன்றுமே கிடையாது. அவர் பண்ணுற கோட்பாடு நோக்கம் என்னென்னா நம்ம கோயில் வந்து பல்லாயிரக்கணக்கான வருஷம் முன்னாடி இருந்து இருக்குது. அதை தான் அவர் வந்து ஒரு இதாக வச்சு ப்ரிசம் மாதிரி வச்சு கண்ணாடி மாதிரி வச்சு என்னென்ன காரியம் செய்யணுன்றது கரெக்டாக பண்ணிகிட்டு இருக்கார். இங்கே சென்னையில் இருக்க அயோத்தி மண்டபத்துக்கு நீங்கள் எப்போலாம் வந்து வழிபாடு செய்வீங்க? நாங்கள் டெய்லி வருவோம். டெய்லியே எல்லா ஃபங்க்ஷன் இங்கே நிறைய ஃபங்க்ஷன்ஸ் நடக்கும். எல்லாத்துக்கும் நாங்கள் வருவோம். சகஸ்ரம் டெய்லி விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணம் டெய்லி நடக்கும். அப்புறம் பெரியவா ஆராதனை, அப்புறம் வந்து அவரோட இதெல்லாம் பிரதோஷம் எல்லா ஃபங்க்ஷன் நடக்கும். எங்களுக்கெல்லாம் ஒரு இது இந்த வெஸ்மாம்பலம் காராளுக்கு இது ஒரு பெரிய வரப்பிரசாதம் சொல்லணும். அயோத்தியா மாதிரி இது எங்களுக்கு நல்ல எல்லா இதுவும் நல்ல சூப்பர். அந்த அளவுக்கு எங்களுக்கு இந்த கோவில் தான் எங்களுக்கு அவ்வளோ ஒரு இது. நினச்ச காரியம் ராமர் நடக்கும். எங்களுக்கு ராமரே இந்த ஆஞ்சநேயரே இன்றைக்கி நினச்சேன்னா என்ன காரியம் நடக்கிறதோ அது சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். எங்களுக்கு யார் பண்ண புண்ணியம் எந்த ஜென்மாவில் யார் பண்ணாங்களோ அந்த இடம் கிடச்சி அந்த அயோத்தியா மண்டபங்கிறத பிரதிஷ்டை ஆகி எந்த விசேஷங்கள் எந்த ஒரு ஹோமங்கள் ஜபங்கள் பாராயணங்கள் பண்ணாலும் அயோத்தியா அஸ்வமேத மகாமண்டலத்தில் பண்ணால் அதுக்கு ஒரு தனி கியாதி உண்டு. உலகத்தில் அயோத்தியா மண்டபத்தில் நடந்ததுன்னா தனி அம்சம். அது யாராலையும் நினச்சி பார்க்க முடியாது. அதனால் அந்த அயோத்தியா மண்டபங்கிறது உலக பிரசித்தி பெற்றது. யார் வந்தாலும் அயோத்தியா மண்டபத்தில் காலடி எடுத்து வச்சுட்டு போனாங்கன்னா அவங்களுக்கு ஒரு குறையும் வராது, ஒரு கஷ்டமும் இருக்காது, க்ஷேமமாக இருப்பாங்க. அவங்களோட அவங்க வம்ச பரம்பரையெல்லாம் க்ஷேமமாக இருக்கும். சாநித்தியமான சமாச்சாரம். யாருக்கும் கிடைக்காத பாக்கியம் அந்த வெற்றி மாம்பழத்தில் அந்த அயோத்தியா மண்டபம் கிடச்சிருக்குன்றது அது சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. ஆனால் தவிர ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம். எங்களுக்கு இந்த அயோத்தி மாம்பழம் தான் எங்களுக்கு இந்த அயோத்தி மண்டபத்தில் நடக்காத ஃபங்க்ஷனே கிடையாது. எல்லா விதமான இதுவும் நடந்துட்டுருக்கு. அதனால் இந்த இதுக்கும் நடுவில் கொஞ்சம் ட்ரபிள் கொடுத்தாங்க ஒரு சில பேர். அந்த ட்ரபிளை வந்து உண்மையிலேயே அந்த ராமருடைய சக்தி தான் காப்பாற்றி எங்களுக்கு அந்த மீட்டு கொடுத்தது. மாம்பழத்தில் இந்த ஒரு சொன்ன மாரி இதுதான் எங்களுக்கு ஒரு அடையாள சின்னமே. இதை வச்சு தான் எல்லாமே. அதனால் மாம்பழம்னா அயோத்தியா மண்டபம், ராம் சமாஜ்னா மாம்பழம்னா ராம் சமாஜ் அப்படிங்கிற ஒரு பேர் வாங்கிடுச்சு. அதனால் எவ்வளோ வருஷமாக இது பண்ணிட்டு இருக்கா காலங்காலமாக. மேலும் நிறையா நடக்கணுங்கிறது எங்களுடைய பிரார்த்தனை. இங்கே வந்து நடக்கிற ஃபங்க்ஷனுக்கு இவங்க தான் அவங்க தான் இல்லை. யுனிக்குன்னா எல்லா ஜாதிக்காராலும் இங்கே வந்து எல்லோரும் கூடுவா. எல்லோரும் சந்தோஷமாக எந்த ஃபெஸ்டிவலாக இருந்தாலும் எந்த கேஸ்ட்டுக்காராளாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் கிளாஸாக வந்து என்ஜாய் பண்ணிட்டு போவோம். பாகுபாடு கிடையாது. அதெல்லாம் எல்லாருக்கும் சமமாக எல்லாருக்கும் அதெல்லாம் கிடையாது. எல்லாருக்கும் உண்டு. லகிதாய் நம்ம ஒரு ஷீரடி பாபாவில் அஸ்வத்தில் வரும். ஜாதி எந்த ஜாதியும் கிடையாது. எல்லாரும் சர்வ மத சம்மதம். அதில் வந்து நம்ம பாபா இதை வந்து ஷீரடி பாபா சத்யபாபா எல்லாம் சொல்லுவாங்க.
சர்வமன சமம். அந்த மாதிரி எல்லாருமே எல்லா மதத்துக்கும் ஒரே இதுதான் இருக்குது. அதே மாதிரி நம்ம மோடி அவரும் அப்படி எல்லா ஜாதி மத பாகுபாடு இல்லாமல் அவர் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. நல்ல நல்ல இதெல்லாம் இந்து சமயத்தை சேர்ந்தவங்க எத்தனை பேரும் வருவாங்க. டெய்லி வரவங்களாம் இருக்காங்க. டெய்லி விஷ்ணு சாஸ்திரநாமம் பாராயணம் பண்ணுவாங்க. இங்கே இருக்கவாலாம் வருவாள், எல்லாரும் வருவாள். எல்லா இதுவும் வந்து கலந்துப்பா, நல்லாயிருக்கும். நல்லா ஜெகஜோதியாக ஜம்முன்னு எல்லா விஷயமும் நல்லா பண்ணுறோம். மோடியை நினச்சா அப்படி ஒரு தெய்வமாக இப்போ நாங்கள் வழிபட்டுன்னு இருக்கோம். மோடியை அடுத்தது மோடி தான் எங்களுக்கு. ராம ராம சாயி ராமா மதுரம் மதுர மனோகர சுந்தர ராம் மதுர மனோகர சுந்தர ராம் ராகவ ஸ்ரீதவ சுந்தர ராம் ராம ராம ஜய ராஜா ராம் ராம ராம ஜய சீதாராம் ராம ராம ஜய ராஜா ராம் ராம ராம ஜய சீதாராம். ஜெய் சீதாராம். ராம் 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 ராம். நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாகா தி சென்னை சில்க்ஸ்.